ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடே டேட் வந்து 25. இப்போதான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். நான் எண்டல் சொல்றது எல்லாமே இப்போ சொல்லிட்டு இருக்கேன். பட் ஓகே, ஸோ பாருங்க என்னோட மேக்கப் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு மால் போயிருந்தோம் சூப்பர்மேன் மூவி பார்க்க. ஏன்னா இன்னைக்கு அத்தர்வோட பர்த்டே. போன பிளாகோட கண்டினியூஷன் தான் இது. அண்ட் ஹோப் நீங்க அத்தர்வோட பர்த்டே பிளாக் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு வந்து மால் போயிட்டு மூவி முடிச்சுட்டு நிறைய டைம் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறோம்? ஏன்னா நான் அத்தர் மட்டும் தான் வீட்ல இருந்தோம். ஹஸ்பண்டும் விஹாரம் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. சரி அப்படியே டைம் பாஸ் பண்ணி மால் கீழ சுத்தி எனக்கு மேக்கப் கொஞ்சம் வாங்கணும்னு இருந்துச்சு. மேக்கப்னாக்கா லிப்ஸ்டிக் அண்ட் காஜல் மட்டும் தான் என்னோட மேக்கப். ஸோ அண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுன்னு தான் நான் ஆன்லைன்லயே வாங்கிருவேன். நீங்க ஷாப்பிங் ஹால்ஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு வந்து ஸ்கின் பேஸ் ஒரு எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு போறோம்னாக்கா, ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஒரு கிரீம் எனக்கு என்ன சொல்லி பேர் கூட சரியா தெரியாது. நான் இப்போதைக்கு பிபி கிரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் எக்ஸ்பயர் ஆயி போச்சு. ஏன்னா நான் வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணா பெருசு. ஸோ சரி நல்லா தான் நம்ம ஸ்கின்ல ட்ரை பண்ணிட்டு வாங்குவோம். ஸோ இன்னைக்கு டைம் இருந்துச்சு. போய் ஒண்ணு பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பிராண்டோட தான் நான் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லவ் சைல்ட் மசாபா. அந்த ஸ்கின் சாரி லிப் ஜெலாட்டோ. சரின்னு இந்த குட்டி குட்டி லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தேன். பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நம்ம லிப்ஸ்டிக் பூசின மாதிரி தெரியாது. நல்லா சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக்ஸ். குட்டி குட்டி லிப்ஸ்டிக்ஸ். அது எனக்கு போதும். அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் ஒரு காஜல் வாங்கியாச்சு. அண்ட் 4 in 1 சீரம் பிளஸ் மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன், பிரைமர், சன்ஸ்கிரீன் எல்லாமே இருக்கான். ஸோ அவ்வளோலாம் விஷயம் இல்லைன்னா நம்ம 4 ப்ராடக்ட் யூஸ் அப்பா இவ்வளோ எல்லாம் ப்ராடக்ட் எனக்கு சான்ஸே இல்லை. சரி அத ஸ்கின்ல போட்டு காமிச்சாங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்கின் நல்லா நேச்சுரலா மேக்கப் போடாத மாதிரி. மேக்கப் பேஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த டெர்ம்ஸ்லலாம் நான் ரொம்ப ரொம்ப மொக்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் நான் அத வந்து எப்ப இனாகுரேட் பண்ண போறோம்னு எனக்கு தெரியாது. அப்படியே இருக்கும் இப்போதைக்கு. சரி ஓகே. ஸோ மூவி பார்த்துட்டு வந்து இன்னொரு மூவி பார்க்க உட்காந்துட்டோம். இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ 13+ தான். இப்ப தான் அத்தர் 13 ஆயாச்சே. ஸோ இப்ப 13+ மூவில அத்தர்வஸ் இல்லன்னா நாங்க ஃபேமிலியோட மூவி பார்க்கும்போது கூட நாங்க 13+ பார்க்கணுமான்னு யோசிச்சு தான் பார்ப்போம். அன்லெஸ் அது வந்து தலைவர் இல்ல தல மூவி. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ குபேரா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பயங்கர டயர்டு. ஸோ தூக்கம் வர வரைக்கும் பார்ப்போம். ரெஸ்ட் ஹாஃப் வந்து அடுத்த நாள் கன்டின்யூ பண்ணிப்போன்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. ஒரு மாதிரி ஜஸ்ட் என்னோட அத்தர்வோட மீ மீ டைம், அஸ் டைம். அது பர்த்டே அன்னைக்கு. ஆப்வியஸ்லி விஹான் அண்ட் ஹஸ்பண்ட ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பர்த்டே. அத்தர்வோட பர்த்டேல அவங்க இல்ல. ஸோ பரவால்ல. இன்னைக்கு நாங்க 2 பேர் என்ஜாய் பண்ணோம். அப்புறம் மூவி பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஒரு மொமெண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ குட்டி குட்டி எவ்ளோ சீக்கிரம் 13 இயர்ஸ் ஆயிப்போச்சு. இப்பதான் பொறந்த மாதிரி இருக்கு. எனிவே அந்த கையில ரிஸ்ட் பேண்ட் எல்லாம் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அத்தர்வோடது. ஸோ அடுத்த நாள் காலையில மிச்ச பீட்ஸா வந்து அத்தர் சூடு பண்ணி சாப்பிட்டா. எனக்கு வந்து தோசை. தோசை பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாதிரி நல்லா திருப்பி போட்டு மொற மொறன்னு பண்ணி டீல தொட்டு அண்ட் என்னோட அ ஜன்னல் வியூ பாருங்க. எவ்ளோ அழகா இருக்கு. இப்போ இது எல்லாமே கட் பண்ண போறேன். ஏன்னா ரொம்ப ஓவர் க்ரோ ஆயி போச்சு. அதெல்லாம் உள்ள வருது. என்னால ஜன்னல் கூட மூட முடியல. பட் பட்டர்ஃப்ளைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பீஸு அப்புறம் அந்த குருவி எல்லாம் இங்கே வந்து உட்காரும். ஜன்னல்லயே உட்காரும். ஸோ எனக்கு இந்த வியூ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஃபேவரைட் ஸ்பாட். பூ கூட பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள இருந்தே பறிச்சுக்கலாம். வெளியில கூட போ வேணாம். ஸோ காலையில இன்னைக்கு சீக்கிரமா காலையிலன்னு நான் சண்டேனாவே கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். Blinkit வந்துருச்சு. என்னோட தோசை முடிக்க முடியல. பாதி தோசை சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் மட்டன், சிக்கன் சொல்லியிருந்தேன். போன்ஸ் மட்டும் வச்சுட்டு, இன்னைக்கு சூப் மாதிரி தனியா குழம்பு வச்சிரலான்னு. ஸோ இந்த Blinkit பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நமக்கு இல்லாத ஒரு நீட் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்பா போயிட்டு குரோசரீஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த அடிக்கடிக்கு கடைக்கு போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ அதே மாரி சண்டே போயிட்டு மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வந்துருவாங்க. ரொம்ப ரேர் சடனா ஏதாவது ஃபினிஷ் ஆயிட்டு, இந்த மாதிரி அப்பப்ப நமக்கு தேவை இருக்கும்போது வாங்குறதெல்லாம் சான்ஸ் இல்ல. இத்தனைக்கும் அங்க கடைங்க எல்லாம் ரொம்ப இருக்கும். பட் இப்போ நம்ம லைஃப் பாருங்க. இது வந்து நம்ம அப்கிரேடட் டூ Blinkitஆ இல்ல நம்ம லைஃப் வந்து ரிட்யூஸ்ட் டூ Blinkitஆன்னு நான் யோசிக்கிறேன். நமக்கே தெரியாத ஒரு நீட கிரியேட் பண்ணி, அது மேல ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்றாங்கன்னா, அதுவும் நம்ம பாருங்க விழுந்து அடிச்சுட்டு வாங்குறோம். நான் நிஜமா சொன்னா எவ்ளோ முடியுதோ, லைக் நான்
ரொம்ப ரொம்ப கம்மி. லைக் 1% தான் நான் Blinkitல வாங்குவேன். ஸோ ரொம்ப ரேர். இப்போ சடனா அன்னைக்கு அதர் பர்த்டே இருந்துச்சு. சரி சடனா ஸ்நாக்ஸ் வேணும்னு இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் வாங்குவேன் வழியே. பட் எனக்கு வந்து சுத்தமா இது பிடிக்கல. ஓகே கரெக்ட். நெறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்ல ஒரு இது இன்னைக்கு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல. பட் யோசிக்கிறேன் இதெல்லாம் தேவையான்னு. ஸோ இந்த புக் பாருங்க. இதுல ஷார்ட்ஸும் நான் போட்டிருப்பேன். இது வந்து இது வந்து நான் நெறைய ஆன்லைன்ல பார்த்துருக்கேன். ஓகே ஆன்லைன்னா Amazonல தான் வாங்குனேன். இது வந்து பீரியட் புக். பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ்க்கு 2 பேருக்குமே இருக்கு. ஸோ இது வந்து அத்தர்வ்க்கு நம்ம வந்து நெனைக்கிறோம் கேர்ல்ஸ்க்கு மட்டும் தான் இந்த அவேர்னஸ் பீரியட் மென்ஸ்ட்ரூரேஷன் பத்தி கேர்ல்ஸ்க்கு மட்டும் தான் அந்த அவேர்னஸ் குடுக்கணும். பட் ஆக்சுவலி பாய்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேவை. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னாக்கா பாய்ஸ் ரேஸ் பண்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காவே இருக்கு. ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் மதர்ஸ்க்கும் ஈக்குவலி சேலஞ்சிங். ஸோ நம்ம அப்படி பிரிச்சு பேச முடியாது. 2 பேருமே அந்த 2 ஜெண்டர்ஸே சேலஞ்சிங் தான். பட் நம்ம வந்து இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த ஃபேஸ் இப்ப அந்த டீனேஜர் ஃபேஸ் நம்ம எனக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஸோ டீனேஜர் ரேஸ் பண்ணும்போது என்னென்ன இது வருதுன்னு நான் யோசிப்பேன். கேர்ள்ஸ்க்கு வேற சேலஞ்சஸ், பாய்ஸ்க்கு வேற சேலஞ்சஸ். பட் அதர்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா அவனுக்கு அண்ணா இருக்கான். ஸோ நிறைய விஷயம் வந்து அவன் அண்ணாவை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறான், பேசி தெரிஞ்சுக்கிறான். ஸோ செகண்ட் டைம்னால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ இந்த புக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காமிக் ஸ்டைல்ல வந்து அதுல நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஸோ அதற்கு கொடுத்துருக்கேன். சரி ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது படி. இப்பயும் அவன் ஃப்ரீ தான், இப்பயே கொஞ்சம் படி. அதே மாதிரி நம்ம அப்புறம் கேஷுவலா பேசலாம். இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப சீரியஸா அப்படியே படிப்பு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கேஷுவலா இதெல்லாம் நார்மலைஸ்ட். ஓகே அவங்களுக்கு ஏஜ் அப்ராப்ரியேட் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கேஷுவலா சிட் சாட் பண்ண வேண்டியதுதான். சரி ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து நார்மல் மிக்சியில நம்ம கிரீன் சட்னி செய்வோம் இல்லைங்களா, இந்த கபாப்ஸ்க்கு எல்லாம் தொட்டுக்க. ஸோ இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கறி லீவ்ஸ், அதில் தயிர் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ், உப்பு. தயிர் ரொம்ப புளிப்பா இருந்தால் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்க வேணாம். பட் லெமன் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு டேங்கினஸ், அந்த ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. ஸோ நம்ம வீட்டில் செஞ்ச தயிரே நிறைய இருந்துச்சு. இது நீங்க வந்து ஆஸ் அ டிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து நல்லா நம்ம சிக்கன் நான் வாங்கியிருந்த தைஸ் மட்டும். ஓகே. ஸோ காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கிரீன் கலரா வேணும்னா இதெல்லாம் நீங்க சில்லி பவுடர் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா டெண்டர் தை சிக்கன் தைஸ் மட்டும் அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதை வந்து நான் காலையிலேயே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு இருக்கேன். ஈவினிங் வந்து கிரில் பண்ணலாம், இது அவன்ல கிரில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நல்லா கபாப்ஸ். ஓகே. ஸோ எவ்வளோ கம்மியா முடியுதோ எண்ணெய் ஊத்தி. ஸோ என்கிட்ட கொஞ்சம் இந்த கபாப் பவுடர் இருந்துச்சு. இதுவும் ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர்ஸ் நம்ம சேர்த்துக்கிறதா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, வீட்ல தந்தூரி சிக்கன் மசாலா அது எதனா இருந்தா சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்துக்கல. அப்புறம் மஸ்ட் 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 என்னன்னா இந்த மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்ல சேர்த்துப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட், அண்டர்லைன்டு ஃப்ளேவர் இருக்கும். நமக்கு கூட தெரியாது. பட் கபாப்ஸ்ல வெஜ் நான்வெஜ்ல கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. ஸோ நல்லா மேரினேட் பண்ணி வச்சியாச்சு. ஸோ இங்க கொஞ்சம் சாலட்க்கு கட் பண்ணியாச்சு. ஸோ மத்தியானத்துக்கு வந்து குழம்பு இருக்கு, ரைஸ் இருக்கு, சாலட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது அத்தர் வந்து பர்த்டே அன்னைக்கு வர வேண்டிய ட்ரெஸ் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஏதோ இப்பெல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் அவனுக்கு பிடிச்சிருக்கு. பர்த்டே ட்ரெஸ்ஸும் நான் போன vlogல காட்டியிருப்பேன். கேவலமா ஐயோ கடவுளே, அது ஸ்லீவ்லெஸ் வேற கருப்பு கலர்ல எம்மா. ஸோ அது வந்து நான் அன்னைக்கு போடவே வேணாம்னு சொல்லிட்டேன். அதனால தான் இன்னொன்னு ஆர்டர் பண்ணோம். அதுவும் பர்த்டே அன்னைக்கு வராம இன்னைக்கு வந்திருக்கு. அதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த டேப்போட லிங்க் நீங்க கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஆஹா! என்னோட அல்டிமேட் கம்ஃபர்ட் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபையிங் ஃபுட் இது. மிச்ச மீதி தோசையை மறுபடியும் நல்லா சூடு பண்ணி ரோல் பண்ணி நல்லா சூடான டீல மிச்ச மீதி டீல டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த வியூ அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளோ இந்த கிரீன் வியூ சொல்றேன். பட் இது வந்து நான் கார்டனரை கூப்பிட்டு அது கட் பண்ணியே ஆகணும். அது இப்போ மழை காலம் இல்லையா, ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா அது வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆனா என்னன்னா இந்த உள்ள இருந்து ஃபுல் கிரீன் வியூ போயிடும். ஸோ அதர் வந்து லேட்டா தான் எந்திரிச்சு வந்தான். அவனோட மிச்ச மீதி பீட்சா. ஸோ அது வந்து சூடு பண்ணி கொஞ்சம் பாதாம் நான் சோக் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்து சாப்பிட்டுட்டு நாங்க மத்தியானம் வந்து இன்னைக்கு ரேஸ் இருக்கு. விஹானோடது ரேஸ் இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 3:30 மணி போல ரேஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி எல்லா வேலை வந்து முடிச்சிடணும்.
ரேஸ்க்கு முன்னாடி அந்த மூவி இருக்கு. ஒரு 1 ஹவர் மூவி. நேத்து வந்து ஒரு 12 மணிக்கு மேல எங்கனால முடியல, போய் படுத்தாச்சு. ஸோ அந்த ஒரு 1 ஹவர் மூவியும் இருக்கு. அப்புறம் அதர் வந்து விளையாட போணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 2 இது வந்து பார்க்கணும். ஸோ கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். மத்தியானமா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரேஸ் என்ஜாய் பண்ணலாம், மூவி என்ஜாய் பண்ணலான்னு. ஸோ இந்த புக்கு வந்து நான் சும்மா அதர்வா வம்பு இழுத்துட்டு இருந்தேன். இது வந்து படிச்சுட்டு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, ஃபீட்பேக் குடு. உன்னோட பர்த்டேக்கு, ஏன்னா அடுத்த வாரம் அவன் பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும் இல்லைங்களா வீட்டுக்கு. ஒரு பேட்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூப்பிட்டாச்சு. அடுத்த வாரம் வந்து என் ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்ல இருப்பாங்க. அடுத்த வாரம் ஹஸ்பண்டோட பர்த்டேவும் வருது. ஸோ அப்போ வந்து அம்மா, அப்பா, தம்பி, வைஃப் எல்லாருமே வந்து இருப்பாங்க வீட்ல. ஸோ சாட்டர்டே இல்ல சண்டே வந்து பசங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும். அதர்வோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிஃப்ட்டா இருக்கும்னு சொல்லி நான் அதர்வா வம்பு இழுத்துட்டு இருந்தேன். அதுதான் என்ன உருன்னு பார்த்துட்டு இருக்கான். சரி, நம்ம சமையல் ரெடி. நல்லா சூடா சாப்பாடு அண்ட் குழம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இட்லி, தோசைக்கும் ஆயிடும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நைட்டே வந்துருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் விஹா லேட் நைட் ஆயிடும். பட் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. பட் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னா கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா மாவு இருக்கு. அண்ட் இது வந்து நாளைக்கும் எனக்கு யூஸ் ஆயிடும். ஏன்னா நாளைக்கு நான் எதுவுமே சமையல் பண்ண போறதில்ல. சமையலுன்னா ரைஸு, இந்த ரசம் அந்த மாதிரி எதனா பார்த்துப்போம். ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு நாளைக்கு. ஸோ ஆப்வியஸ்லி காலையில நார்மல் இவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ற வேலை இருக்கும். பட் குழம்பு இருக்கு. ஸோ ரசம் வைக்கிற பிளான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். நாங்க 2 பேரும் எவ்வளோ சாப்பிடுவோம். ஸோ பாருங்க, ஐஸ்கிரீம். ஸோ அதே மாதிரி கரெக்ட்டா 2 மணிக்குள்ளேயே லஞ்ச் முடிச்சுட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் சில் பண்ணி மிச்ச மூவி பார்த்தோம். ஒரு 1 ஹவர் மூவி இருந்துச்சு. எனக்கு குபேராவோட ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் பார்ட் இல்ல எண்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு. பட் ஓவரால் ஓகே, நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர்ப். நாகார்ஜுன ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நாகார்ஜுனா. சரி, ஓகே. மூவி முடிச்சுட்டு ரேஸ் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் விஹானும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா. பாருங்க, நம்ம 6th பொசிஷன் டாப் 10ல வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் தானே. ஆனா பேட் லக், மழை வந்துருச்சு கோயம்புத்தூர்ல. மழை வந்தாலும் ரேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ரேஸ் பண்ண முடியாது. ஸோ ரேஸ் வந்து கேன்சல்ட், கால்ட் ஆஃப், அப்ராப்டா எண்ட் பண்ணியாச்சு. ஸோ இவங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 6:30 மணி போல கிளம்புனாங்க. ஸோ இதுதான் வந்து அதர்வோட ஷர்ட் பாருங்க. ஷர்ட் எல்லாம் ஓகே, பட் ரொம்ப பெரிய சைஸ். இது வந்து எக்ஸஸ் தான் வாங்கிக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஸோ மேபி டபுள் எக்ஸஸ் வாங்கினா அது கூட பெருசா இருக்கும். இது ரொம்ப பெருசு. இது ஏதோ ஒரு லார்ஜ் சைஸ் மாதிரி இருக்கு. ஸோ இது அவனுக்கு ஃபிட் ஆகிற சான்ஸே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து DNA மூவி பார்க்கலாமான்னு பிளான். நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்ட அதர்வா ஓடுது. சரி, நம்ம சிக்கன் வந்து செம்மையா மேரினேட் ஆயிடுச்சு. சூப்பர் டெண்டர். நீங்க நார்மலாவே சிக்கன் சமைக்கிறதா இருந்தா, கிரில் பண்றதா இருந்தாலும் ஓகே, ஃப்ரை பண்றதா இருந்தாலும் ஓகே, இல்ல குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் ஓகே. பட் அது வந்து நல்லா பட்டர் மில்க்ல கொஞ்சம் சீசனிங் போட்டு நீங்க ஓவர் நைட் பட்டர் மில்க் நல்லா மோர்ல வந்து நல்லா சோக் பண்ணி சமைச்சீங்கன்னா செம்மையா இருக்கும். அது வந்து அந்த ஃபைபரா அந்த நூலா வராது. அது கட் பண்ணோம்னாக்கா அப்படியே நல்லா ஜூஸியா இருக்கும். நல்லா வெல்வெட்டி டெக்ஸ்சர்ல இருக்கும். இது பாருங்க என்ன மாதிரி. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவன்ல கிரில் பண்ணலான்னு அப்படியே கிட்ட கிரில் பேன் இருக்கு. அதெல்லாம் யூஸே பண்றது இல்லை. சரி, எனக்கு இதுலயே பண்ணுவோம். ரொம்ப லேசா தோசைக்கு நம்ம கிரீஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிரீஸ் பண்ணி நானும் ஒரு வைராகியத்தோட எவ்வளோ கம்மியா என்னால பண்ண முடியுதோ பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்க்கு மேல தட்டு போட்டு க்ளோஸே பண்ணிட்டேன். அந்த ஸ்டீம்லயே கொஞ்சம் குக் ஆகட்டும். செம்மையா இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சு. And அசல் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல இருந்துச்சு. நிஜமா நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. பட் செம்மையா இருந்துச்சு. ஆனா அந்த அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் கேரமல் ஆகி அந்த பிளாக்கா இருக்கும். அது வந்து தீயல. ஏன்னா அந்த மசாலா, அந்த மாய்ஸ்சர் எல்லாம் என்ன ஆகும், இது வந்து நான்ஸ்டிக்னால நமக்கு வந்து பேன் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் லேசா அப்படி ஸ்லைட் பண்ணாலே அந்த மசாலா வந்துருது. பாருங்க, நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ சோ டெண்டர், ஜூசி. அப்பா, எண்ணெய் இல்லைன்னு சொல்லி நமக்கு ஃபீலே இல்லை. ஸோ கண்டிப்பா இது வந்து என்னோட மென்யூ லிஸ்ட்ல இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து எடுத்தும் வச்சுட்டேன். ஸோ நான் அதர் வந்து ஒரு 2 3 பீஸ் தான் சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே விஹான் அண்ட் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டோம். ரொம்ப பிடிச்சிச்சு அவங்களுக்கு. அண்ட் நான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றல. ஆப்வியஸ் இதுல ஆல்ரெடி மஸ்டர்ட் ஆயில் ஊற்றி இருந்தேன். ஒரு ஸ்பூன் ஊற்றிருப்பேன். அண்ட் கிரீஸிங்க்கு ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். நார்மல் நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றி தான் நான் வந்து பண்ணேன். ஸோ இதுல மேபி பட்டர் இல்ல கீ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்கு. நல்லா ஸ்மோக்கியா, ரிச்சா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. செம்ம ஸ்டார்டர். கூட அந்த டிப் நம்ம வச்சு சாப்பிட்டுருக்கலாம். நம்ம சட்னி பண்ணோம் இல்லைங்களா, அந்த டிப் கூட ரொம்ப நல்லா இருக்கும். எங்க ட்ரை ஆயிடுமோன்னு பயந்தேன். ஏன்னா லோ டு மீடியம் ஹீட்ல தான் திருப்பி போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணேன். ஆனா ட்ரை ஆகல. உள்ள நல்லா ஜூஸியா இருந்துச்சு. இது வந்து பனீர்லயும் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்ல நோ காம்ப்ரமைஸ். கில்ட் ஃப்ரீயா சாப்பிடலாம். விதவிதமா இதுல ஃபிளேவரிங், சீசனிங் ஆட் பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பிளாட்டரே இதுல பிளான் பண்ணலாம். நல்ல ஒரு பார்ட்டி ஸ்டார்டர். சரி, ஓகே. ஸோ இதான் எங்களோட கியூட் எக்ஸ்டெண்டட் பர்த்டே vlog. அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. குட் நைட்.